ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்டில் ரொம்ப முக்கியமான டாபிக் அப்ஸ்ட்ராக்ஷன். சொல்லப்போனால் 4 பில்லர்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு இந்த 4 டாபிக் தாங்க சொல்லுவாங்க. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஃபஸ்ட்டு 3 டாபிக்ஸை வந்து நம்ம ஆல்ரெடியாக வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். யூஆர்எல் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க அதை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்ஸ்ட்ராக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து முடிச்சிருவோம். அப்ஸ்ட்ராக்ஷனோட டெஃபினிஷன் பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டி டு த யூசர். தெர் ஆர் 2 ways டு அச்சீவ் அப்ஸ்ட்ராக்ஷன். அதில் ஃபர்ஸ்ட் அப்ரோச் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலமாக பண்ணலாம். செகண்ட் அப்ரோச் வந்து இன்டர்ஃபேஸ் மூலமாக பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலமாக எப்படி அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணணும். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் அட்வான்ஸ்ன்ற பேக்கேஜ்குள்ளே ஆர்பிஐ பேங்க்ஸ்னு நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆர்பிஐன்றது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எல்லா பேங்க்ஸோட இந்தியன் பேங்க்ஸோட ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருந்தால் ஃபார்ம் ஆகுது. ஃபைன். இப்போது இன் டோட்டல் பேங்க் கவுண்ட் சொல்லிட்டு ஆர்பிஐயில் ரெஜிஸ்டர் பண்ண பேங்க் கவுண்ட் எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதோட கவுண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கோம், பப்ளிக் வாய்ட் ஆர்பிஐ கைட்லைன்ஸ் சொல்லிட்டு. நான் கைட்லைன்ஸ்லாம் ஃபில் பண்ணலங்க. சிம்பிளாக கைட்லைன்ஸ் ஆர் அட்டாச்சிங் பிடிஎஃப்னு கொடுத்துட்டேன். பேசிக்காக இந்த மெத்தட் தான் அந்த கைட்லைன்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ண போகுது. அடுத்ததாக பப்ளிக் வாய்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பேங்க்கும் அந்த பேங்க்கோட வளர்ச்சியை பொறுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறுபடும். அதனால இங்கே வந்து நான் வெறும் பிளைனாக சும்மா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கேனே தவிர ஆக்சுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் மென்ஷன் பண்ணலை. நான் 2 அடிஷ்னல் கிளாஸ் கிரியேட் பண்ணுறேங்க. ஒன்று வந்து கிளாஸ் ஹெச்டிஎஃப்சி சிஸ்டம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிளாஸ் எஸ்பிஐ சிஸ்டம். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் ஹெச்டிஎஃப்சி சிஸ்டமில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். இன்னரிட் பண்ணியிருக்கேன். இன்னரிட் பண்ணுறதுக்கான கீவேர்ட் எக்ஸ்டென்ஸ் ஆர்பிஐ பேங்க். ஏன்னா எனக்கு வந்து நான் டைரெக்டாக கைட்லைன் செட் பண்ண முடியாது. ஆர்பிஐ என்ன கைட்லைன் செட் பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐயோட டேட்டா, இது எல்லாம் தான் எனக்கு வேணும். ஸோ தட் என்னோட ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைன், புரியுதா? ஸோ ஆர்பிஐ பேங்க்ஸோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எனக்கு இன்னரிட் ஆகிடும். முக்கியமான ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்தந்த பேங்க் மாறும்ட்டு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்னரிட் பண்ணிவிட்டு ஓவர் ரைட் பண்ணிட்டோம். எனக்கு மற்ற டேட்டாலாம் ஓகே, நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் கோடு எழுதலை, ஓகேவா? ஆனால் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நான் ஓவர் ரைட் பண்ணி என்னோடய ஓன் டெஃபினேஷனை கொடுக்க போகிறேன். இதே அப்ரோச் தான் எஸ்பிஐ சிஸ்டம்ஸ்க்கும். இவங்களும் என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ பேங்க்ஸ் தான் இன்னரிட் பண்ணிப்பாங்க. ஸோ ஆர்பிஐ பேங்க் தான் இவங்களோட பேரண்ட் கிளாஸும், அதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எஸ்பிஐ சிஸ்டம்க்கு வந்துடும். அகெயின் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஓவர் ரைட் பண்ணி இவங்களோட ஓன் டெஃபினிஷனை கொடுத்துருக்காங்க. இங்கே 11 இன்ட்ரெஸ்ட் இன் எஸ்பிஐ சிஸ்டம்னு கண்டென்ட்டை மாற்றியாச்சு. ஸோ ஓவர் ரைடிங்னா பேரண்ட் கிளாஸ்லேருந்து வர மெத்தடை மாற்றி டெஃபினிஷனை எழுதுறது. பட் பேராமீட்டர் ரிட்டர்ன் டைப்லாம் சேம் தான், ஓகேவா? ஸோ இதன் விளைவாக ஜென்ரலாக வெளியே இருந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம், பேங்க்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். இதில் மெயின் மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஹெச்டிஎஃப்சி சிஸ்டமோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண போகிறோம். ஹெச்டிஎஃப்சி சிஸ்டம் h1 ஈக்குவல் டு நியூ ஹெச்டிஎஃப்சி சிஸ்டம். ஹெச்டிஎஃப்சி சிஸ்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், h1 டாட் ஆர்பிஐ கைட்லைன்ஸ், ஓகேவா? அண்ட் இது போக h1 டாட் என்னோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் பப்ளிஷ் பண்ணலாம். கைட்லைன்ஸ் ஆர் அட்டாச் இன் பிடிஎஃப், 10% இன்ட்ரெஸ்ட் இன் ஹெச்டிஎஃப்சி சிஸ்டம். ஓகே, இது போக டோட்டல் பேங்க் கவுண்ட்டை கூட நம்ம பார்க்கலாம். h1 டாட் டோட்டல் பேங்க் கவுண்ட் ரன் ஜாவா அப்ளிகேஷன் 75, ஓகேவா? நம்ம இதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டோம். அடுத்து எஸ்பிஐ சிஸ்டமோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோம். எஸ்பிஐ சிஸ்டம் s1 ஈக்குவல் டு நியூ எஸ்பிஐ சிஸ்டம். ஸோ இங்கே s1 டாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இங்கே 11% இன்ட்ரெஸ்ட் இன் எஸ்பிஐ சிஸ்டம். இப்போ இந்த மாதிரி சினேரியோவில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் சைல்டு கிளாஸ் டைரெக்டாக அந்த பேரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆர்பிஐ பேங்க்ஸ் R1 ஈக்குவல் டு நியூ ஆர்பிஐ பேங்க்ஸ், ஓகேவா?
R1 டாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் கமெண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை ரன் பண்ணணும்னு வச்சுங்களேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சும்மா பிளெயினாக பிரிண்ட் ஆகுது. ஒரு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கிளாஸை டிசைன் பண்ணது மற்ற கிளாஸுக்காக தான், அதாவது இதோட சப் கிளாஸ்க்காக. ஆனால் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார்? ஆர்பிஐ பேங்க்ஸ் தான். இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு ஒரு கீவேர்டை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட் அது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடும். ஸோ ரூல் 1 படி பப்ளிக் கிளாஸ் ஆர்பிஐ பேங்க்ஸில் கிளாஸுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்னு ஒரு கீவேர்டை நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட். ஸோ இனிமேல் வந்து இது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாறிடுச்சு. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, we cannot create object for abstract class. ஓகே, இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னால அது இங்கே சால்வ் ஆயிடுச்சு. டேரெக்டாக யார் வேணால் ஆர்பிஐ பேங்க்ஸ் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலான்னு தானே இருந்தது. இப்போ அதே ப்ரோக்ராமை நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக மாற்றினதுக்கு அப்புறம் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, cannot instantiate the type ஆர்பிஐ பேங்க்ஸ். ஆர்பிஐ பேங்க்ஸுக்கு நம்மளாம் டேரெக்டாக ஆப்ஜெக்டே இனிமேல் கிரியேட் பண்ண முடியாது. மூணாவது ரூல் என்னென்னா, மஸ்ட் இன்ஹெரிட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் டு யூஸ் மெத்தட்ஸ். ஓகே, ஆர்பிஐ பேங்க்ஸோட டிசைன் தான் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதே தவிர இந்த கான்செப்ட்ஸ்லாம் தேவைப்படுதில்ல. அதுக்கு தானே எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். 2 கிளாஸ் இருக்குது. இந்த 2 கிளாஸுக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை இன்னரிட் பண்ணிட்டோம். ஆர்பிஐ பேங்க்ஸ்ன்றது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருந்தாலும் அதை இன்னரிட் பண்ணியாச்சு. இதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஸ்டில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கைட்லைன்லாம் கால் பண்ண முடியும். h1 டாட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், h1 டாட் டோட்டல் பேங்க் கவுண்ட், இது எல்லாமே ரன் ஆகும். ஓகேவா, கைட்லைன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட கோடு வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம இன்னரிட் பண்ணி சைல்டு கிளாஸ் மூலமாக அதை கால் பண்ணிக்கலாம். பாயிண்ட் 4 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ங்க. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹாவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் கான்கிரீட் மெத்தட். நம்ம எழுதுன இந்த 2 மெத்தடுமே கான்கிரீட் மெத்தட் தான். ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணி ஓகே அண்ட் டெஃபினேஷன்ஸும் கொடுத்துட்டா பாடியும் இருந்ததுன்னா அது வந்து கான்கிரீட் மெத்தட். நம்ம இவ்வளோ நல்லா பார்த்ததே கான்கிரீட் மெத்தட் தான். ஸோ இட் கேன் ஹாவ் அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் கான்கிரீட் மெத்தட். ஸோ பேசிக்காக அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா இந்த டெஃபினிஷன்ஸ் இருக்கும். பப்ளிக், வாய்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் என்னது, இதோட ரிட்டர்ன் டைப், மெத்தட் நேம், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி ஃப்ளவர் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி கோடு எழுதியிருக்கோம்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம்ல, இது இருக்காதுங்க. அதனால் இந்த மெத்தடோட கோடை எடுத்துருவோம். அப்படி எடுத்துட்டா எரர் அடிக்கும். கரெக்டாக செமிகோலன் இப்போ நான் வைக்கிறேன்னு வச்சிங்களேன், எரர் அடிக்கும். ஏன்னா அகெயின்ஸ்ட் கான்கிரீட் நேச்சர். அப்ஸ்ட்ராக்ட். ஓகேவா, ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ன்ற ஒரு கீவேர்டை போடணும். ஒரு மெத்தடுக்கு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கோடு ஊற்றுறோம்ல, அது எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா, ஃபைனலாக ஸ்ட்ரெயிட்டாக செமிகோலன் வச்சிடணும். மெத்தடை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட் இருக்கக்கூடாது. இப்படி எழுதுனா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுங்க. இப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை எங்கெங்கெல்லாம் எழுதலான்னா, எந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸாக இருக்கோ அந்த கிளாஸுக்குள்ளே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எழுத முடியும். ஸோ இட் அலோஸ் போத் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் கான்கிரீட் மெத்தட். இந்த மெத்தடை அப்ஸ்ட்ராக்டாக மாற்றுறதுக்கப்புறம் சைல்டு கிளாஸில் ஏதாவது பாதிப்பு வருமானா? வராது. ஏன்னா இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணி கோடு எழுதிட்டோம். கரெக்டாக. ஆனால் இன்கேஸ் நான் ஓவர் ரைட்லாம் பண்ணலங்க அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு என்ன எரர் வருது? ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ்னு வருது. நம்ம என்ன பண்ணோம்? கண்டிப்பாக மஸ்ட், இங்கே போட்டிருக்கு பாருங்க, மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் த இன்ஹெரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். உங்களோட பேரண்ட் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் வச்சுருக்காங்க, அதில் கண்டென்ட் இல்லை. ஸோ அதுக்கான பாடியை சைல்டான நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும். திரும்பவும் அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நான் ஓவர் ரைட் பண்ணி எழுதிட்டா இப்போ எரர் போயிடுச்சு. பார்த்தீங்களா, நீங்கள் பேரண்ட் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருந்ததுன்னா சைல்டு கிளாஸ் கண்டிப்பாக அதை ஓவர் ரைட் பண்ணி எழுதியே ஆகணும். 5th ரூல் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேன் ஹாவ் ஸ்டாட்டிக் வேரியபிள் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஒரு நார்மல் கிளாஸ்க்குள்ளே எப்படி எழுதுருமோ அதே மாதிரி ஸ்டாட்டிக் வேரியபிளும் எழுதலாம், கன்ஸ்ட்ரக்டரும் எழுதலாம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு எக்ஸசைஸ். ஓகேவா, லாஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, கேன் யூஸ் ஃபைனல் கீவேர்ட். இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம ஒரு மெத்தடுக்கு ஃபைனல் கீவேர்ட் கூட பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த ஆர்பிஐ கைட்லைன்ஸை வந்து யாரும் ஓவர் ரைட் பண்ணக்கூடாதுங்க. ஓகேவா, ஆக்சுவலாக யாரும் ஓவர் ரைட் பண்ணல, வெறும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து ஓவர் ரைட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைனல் கீவேர்டை போட்டுடலாம். ஓகேவா, இதை அலோவ் பண்ணோம். ஸோ தட் இதை இனிமேல் யாரும் நினச்சா கூட ஓவர் ரைட் பண்ண முடியாது. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ளே ஃபைனல் கீவேர்டும் அலௌடுன்றதான் சொல்ல வரேன்.
இப்போ அந்த டெஃபனிஷனை திரும்பி ரீகால் பண்ணி பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ஹைடிங் த இம்ப்ளிமெண்டேஷன் டீடைல்ஸ் அண்ட் ஷோயிங் ஒன்லி ஃபங்க்ஷனாலிட்டி டு த யூசர். அதை தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஃபங்க்ஷனாலிட்டி. இதை நம்ம அந்தந்த பேங்க்கில் இருக்கிறவங்க அவங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி கால் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதை யார் டிசைன் பண்ணா, இதோட பேரண்ட் கிளாஸ் யார், அந்த பேரண்ட் கிளாஸ் வந்து எத்தனை கிளாஸுக்கு இன்னரிட் ஆயிருக்கு, எதுவுமே தெரியாதுங்க. இதை தான் அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம்.